வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 153 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டை. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். எப்போவுமே நம்ம அனாலிசிஸ்க்கு இந்த ஸ்பைக்கு கேப்பில் ஓப்பன் ஆகிறத ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. 10 மணிக்கு பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். ப்ரைஸ் ஓப்பனர்லேருந்து ஓரளவு பையிங்க்கு சாதகமாகவே இருந்து படிப்படியாக லோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு 156 அப்படின்ட்டு அடுத்த டார்கெட்டை தொட்டு அது பக்கமாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நடந்திருக்கு வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அதனால் எங்களால் தெளிவாக மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை கணிக்க முடியல. அதனால் வேறு விதமான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஒரு விஷயம் 152க்கு 50 இந்த 152 அப்படின்றது இந்த ஜோனில் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான இடமா இருக்க போகுது. அதனால் நம்மளுடைய கணிப்புகள் எல்லாமே இந்த முக்கியமான இடத்தை சார்ந்தே அமைய போகுது. இப்போ ப்ரைஸ் ஓப்பனிங் 152 பக்கமாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 150-52 வரைக்கும் உள்ளே நீங்கள் பை பண்ணலாம். 149 ஸ்டாப் லாஸ் ஆச்சு. இது ஒரு விதமான வாய்ப்பு. இல்லை 154-55க்குள்ளேயே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னாலும் தொடர்ந்து நீங்கள் 150 வரைக்கும் பை பண்ணலாம். எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 160.6. இதுதான் நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்குறது. ஆனால் இது ரெண்டுமே நடக்காமல் 150 விட்டு கீழே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அதோடைய டவுன் ட்ரெண்டை தொடரப்போகுதுன்னு அர்த்தம் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டை. அதனால தான் இந்த இடம் இந்த கான்ட்ராக்டுக்கு மிகவும் முக்கியமான இடமாக அமையுது. பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இதெல்லாம் ட்ரெண்டை முடிவு பண்ணுற இடம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. எல்லா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் ட்ரெண்டை முடிவு பண்ணுற இடமாக மாறுறது கிடையாது. ஒரு சில சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு தான் அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு முக்கியமான இடம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். சரி, எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம்.